யோகி பாபு சிம்ரனோட அண்ணன் ஒரு நல்ல வீடாக பார்த்து இவங்களை குடி வைக்கிறாரு. கூடவே ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. யோகி பாபு என்ன கண்டிஷன் வச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகலாம். அங்கே ஒரு குப்பை தொட்டி, அதில் ஒரு வெடிகுண்டு வெடிக்குது. இங்கே யோகி பாபு என்ன கண்டிஷன் வச்சாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாருங்கள், நீங்கள் வாயை தந்து பேசுனீங்கன்னா நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஊர் தமிழை கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் யாருமே யாருக்கிட்டேயும் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாரு. அங்கே ராமேஸ்வரத்தில் குண்டு வெடிச்சதில் சிசிடிவி செக் பண்ணி பார்த்ததில் யாரோ ஒருத்தர் காரில் வந்து அந்த குப்பை தொட்டியில் ஒரு பையை வச்சுட்டு போகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட தலைவர் சசிகுமார். இங்கே சென்னையில் அந்த ஃபேமிலியால் இந்த ஊர் தமிழை பேசவே முடியல, அவங்களால பேசாமல் இருக்கவும் முடியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வாலண்டியராக வந்து இவங்க வாயை பிடுங்கி இவங்க இலங்கை தமிழர்கள்னு தெரிஞ்சுக்கிறாங்க.